மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் 3வது பரிசுத்த மனமகிழ்ச்சியின் நாளிலே நாம் யாவரும் ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அறிவிப்பை உங்களுக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போகிறோம். கடந்த வாரம் தொழில்நுட்ப கோளாறு நிமித்தம் ஞாயிறு ஆராதனை சற்று தாமதமாக அப்லோட் செய்யப்பட்டது. இதற்காக நாங்கள் வருந்துகிறோம். வருகிற வாரங்களில் இது போன்ற தொழில்நுட்ப கோளாறினால் வாட்ஸ்ஆப்பில் லிங்க் அனுப்ப தாமதமானாலும் நல்ல மனதில் வச்சுக்கோங்க. ஞாயிறன்று காலை 8 மணிக்கு நமது விஷன் சர்ச் ஆஃப் காட் ப்ரேயர் ஹவுஸ் என்ற யூடியூப் சேனலில் ஞாயிறு ஆராதனை கட்டாயம் ஒளிபரப்பப்படும். தயவுசெய்து எங்கள் ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். In English, I would like to tell you this. We are sorry for the delay in the uploading of last week Sunday sermon, as we have experienced technical difficulties. WhatsApp link may be also delayed in the coming weeks due to such technical problems. But the Sunday sermon will be streamed in our Vision Church of God Prayer House YouTube channel as usual by 8 a.m. without fail. Thank you for your cooperation and God bless you. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆராதனைக்கு ஆரம்பமாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் நமக்கு இந்த நாளை அவரை ஆராதிக்கும்படி கொடுத்ததற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். உம்மை போற்றி போற்றி துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னத தேவனே, உத்தம தேவனே, தயவாய் எங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பீராக. ஆம் ஆண்டவரே, நாங்கள் சர்ச்சாக சபையாக நாங்கள் கூடி வர ஏதுவில்லாதபடி இந்த நாட்களிலே தகப்பனே, ஆம் ஆண்டவரே, தேவ கிருபையினால இந்த ஆன்லைன் சர்வீஸை நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். எங்கள் மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆம் தகப்பனே, இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டிருக்க எல்லா வியூவர்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, every one of our dear brothers and sisters, Lord, I pray you that they may be blessed of Father. ஆமாப்பா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்கும் அப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். நாங்கள் பாடும்போது உங்கள் வல்லமை வழங்கட்டும் அப்பா. தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய தொடுதலை உணர உதவி செய்யும். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. சங்கீதம் வாசிக்கும் போதும் அதை தொடர்ந்து தேவனுடைய செய்தியை நாங்கள் கேட்கும் போதும் பரிசுத்தப்பா எங்களை ஆட்கொண்டருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை முடிவிலே நாங்கள் செய்கிற ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவீராக. அப்பா, நீர் ஜபத்திற்கு பதில் தருகிறவர் அல்லவா? ஸ்தோத்திரம், நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆமாண்டவரே, எங்களோடு சேர்ந்து உம்மை துதிக்கிற ஆராதிக்கிற சகலரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, நாம் எல்லாரும் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஓகே மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாகிக் கொள்வோம். முதலாவதாக நாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பழைய பாடல்களை தான் நாம் இப்போ பாட போகிறோம். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்களும் சேர்ந்து நீங்கள் பாடணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இங்கே பாடுவோமா? எல்லாரும் பாடலாமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே,
ஆதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாடும் எல்லாரும் பாடுவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, ஆமென். தாதியும் நீரே, தாபரும் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, ஆமென். தாபரும் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாறையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாறையில் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, ஆகாம் பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, எல்லாவற்றில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, எல்லாவற்றில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். Praise the Lord. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் அது. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடலை நாம் கருத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். யாரும் சும்மா இருக்க வேணும். I would like to ask you, my dear children of God, to join with us in exalting the name of the Lord through these songs. நம்ம ஆண்டவரை உயர்த்ததுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். யாரும் சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். ஆமென். ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, ஹல்லேலூயா. இயேசு போதுமே, ஹல்லேலூயா. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, ஹல்லேலூயா. இயேசு போதுமே, ஹல்லேலூயா. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், ஆமேசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், ஆமேசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, ஹல்லேலூயா. இயேசு
போதுமே. ஹல்லேலூயா. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Amen. Glory to God. Praise the Lord. Amen. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் அப்படியே உற்சாகமாய் நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுடைய கையில் நான் மைக்கை கொடுக்கிறேன். அவர்கள் நம்மை பாடல் ஆராதனையிலே உற்சாகப்படுத்துவார்கள். ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் ஆராதிப்போமா? To God be all the glory. ஆண்டவருக்கு மகிமை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக கடந்து வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிப்பது அவருக்கு பிரியமானது. பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த நேரத்தில் எல்லோரும் ஒரு மனதாகி பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாக தேவனுடைய பாடல்களை பாடி நம்மை நடத்துகிற தேவனை தொழுது கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிற ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஒருவேளை நாம் நம்மை கைவிடுகிறது போல நினைத்தாலும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடல், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார் என்கிற இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நாம் பாடி ஆராதிப்போம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழவனில். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழவனில். பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதி
ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழித்தீரின் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழித்தீரின் செல்ல பெயரை, வளர்த்திரு வளவாக உம் நாமம் மகிமைக்காக, வளர்த்திரு வளவாக உம் நாமம் மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே, இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே, சுந்தரத்தம் நல்கியா மகிமையாய் பலியாகினே, சுந்தரத்தம் நல்கியா மகிமையாய் பலியாகினே, நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர், நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், என்றும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒரு விசை கூட இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை கழுவுகிற ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மை கழுவி சுத்திகரித்து, ஒருவேளை இந்த நாட்களில் நம் கண்களிலாகிலும் காதுகளிலாகிலும் பேச்சிலாகிலும் பாவம் செய்திருந்தால் மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரே ஒரு விசை இந்த கடைசி சரணத்தை, இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றுகிற ஆண்டவரே, ஒரு விசை கூட வீட்டில் நீங்கள் இருந்தாலும் எல்லாரும் அமர்ந்து இருதயத்தை முழுமையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் பாவங்களை நீர் கழுவும், நான் ரட்சிப்படைவதற்காக என் பாவத்தை நீர் சுமந்து தீர்த்தீரே என்கிற இந்த வரிகளை ஒரு விசை கூட பாடி
நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை சமர்ப்பணம் செய்வோமா? நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுப்போம். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியாய் மகிமையாய் பலியாகினீ. சொந்த ரத்தம் நல்கியாய் மகிமையாய் பலியாகினீ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். தகப்பனே, தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. So wonderful. Hallelujah. நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை பாடி ஆராதித்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் சங்கீதம் வாசிக்கும் நேரமாக இருக்கிறது. ஆங்காங்கே உங்கள் இருக்கையிலிருந்து அப்படியே எழுந்து நில்லுங்கள். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சங்கீதம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் ஞானமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் சங்கீதம் 89 முதல் 8 வசனங்களை அவர்கள் நமக்கு வாசிப்பார்கள். முதலாவது வசனத்தை அவர் வாசிக்கும் போது என்னோடு சேர்ந்து 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்படி நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 89 1 முதல் 8 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சங்கீதத்தை நமக்கு கொடுத்திருக்கா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 89 7வது வசனம் நமது சிந்தனைக்காயிருக்கிறது. Verse 7 is a wonderful thought for this day and for this week. 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில்
மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்று சொல்லுகிறது. In English as we read, God is greatly to be feared in the assembly of the saints and to be held in reverence by all those around him. ஆம், நம்முடைய ஆண்டவர் மிகவும் பயப்படத்தக்கவர், அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இன்றைய தினம் அல்லது இந்த வாரத்தில் ஒரு நாள், திருமண நாள், பிறந்த நாள் என்று சொல்லி வெட்டிங் டே அல்லது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அப்படியே ஆண்டோடைய சன்னிதானத்தில் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். ஆண்டோர் பெரியவர், நாம் எல்லாரும் நம்முடைய மக்களுக்காக ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. தேவரீ, நீர் மகத்துவம் உள்ளவர் அல்லவா? பரிசுத்தரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. ஆமாப்பா, வெட்டிங் டே, பர்த்டே என்று சொல்லி இந்த நாளில் இந்த வாரத்தில் செலிப்ரேட் பண்ணுகிற எங்கள் மக்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் தாய்மார் தகப்பன்மாரை ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். நான் உங்களை கனப்படுத்தும் ஆண்டு, the year of honor. எஸ், நான் உங்களை கனப்படுத்துவேன். ஆம், எனக்கு பயந்திருக்கிறபடியால் உங்களை கனப்படுத்துவேன். என்னை கனம் பண்ணவில்லை, நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். பயப்படாதிருங்கள் பிள்ளைகளே. என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ வெளியேற பெற்றவனாய், வெளியேற பெற்றவளாய் இருப்பாய். என் நாமத்தை மகிமைப்படுத்து என் ஜனமே. உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், உன் வழிகளை வாய்க்க பண்ணுவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தர் நம்முடைய வார்த்தைகளின்படி ஆக கடவுது. காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாடினோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது ஒரு முக்கியமான வேளையில் நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய செய்தியை, நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய செய்தியை நாம் கேட்கும் வேளையாக இருக்கிறது. நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் மோசஸை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் நம்முடைய குடும்பத்திற்கு உட்பட்ட ஒருவராக இருந்து நாம் கூப்பிடும் போதெல்லாம் வருகிற கர்த்தருடைய வெளியேற பெற்ற தாசன். இதோ அவர்கள் கையில் நான் மைக்க கொடுக்கிறேன். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன், தேசத்தில் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்வதாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இப்பொழுது நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இணையதளம் வழியாக பல ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் நேரில் வந்து எபிரேயர் 10:25 படி சபை கூடி வந்து ஆராதனை செய்கிறது போல இருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருப்பதில்லை. இந்த சமயத்தில் வசனம் கிடையாத அல்லது வசனத்தை சபையில் வந்து தியானிக்க முடியாத அளவு ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் இதை அனுமதித்தாலும் நம்மை நேசிக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தேவன் பலனை தருவதற்கு வல்லவர் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். காரணம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஆகவே எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். வேறொரு வசனத்தையும் வாசித்துவிட்டு முதல் குறிப்புக்கு போக விரும்புகிறேன். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே அறுப்பான். ஆகவே மோசம் போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆனால் எதை விதைக்க வேண்டும், எப்படியெல்லாம் விதைக்க வேண்டும், எப்படி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேத புத்தகம் நமக்கு மிக அருமையான ஆலோசனைகளை வழங்குகின்றது. அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். முதல் குறிப்பாக இந்த நாட்களிலே விசுவாசிகள் கூட ஒரு இடத்தில் ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசிகள் கூட ஒரு வகையில் ஊழியக்காரர்களாக கருதப்படுகிறார்கள். நாம் அதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவார். வெளிப்படுத்தல் 1:6 படி நாம் அவருக்கு முன்பாக பிதாவாகி தேவனுக்கு முன்பாக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. அப்போது விசுவாசிகளுக்கும் ஏதோ ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த நாட்களிலே ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வெடுத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து ஏன் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது? கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று வேதம் நமக்கு கூறவில்லையா? ஆகவே முதலாவதாக எதை விதைக்க வேண்டும் என்றால் வசனத்தை விதைக்க வேண்டும். மார்க் 4:14 விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்றும், லூக்கா 8:11 விதையானது தேவனுடைய வசனம் என்றும் ஆண்டவருடைய வசனங்கள் கூறுகின்றன. அப்போ வசனத்தை விதைக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற கடமை நமக்கு இருக்கிறது. சரி, இந்த வசனம் நம்மில் என்ன கிரியை செய்தது, மற்றவர்களுக்கு என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் 1 பேதுரு 1:23 ஆவியானவர் இவ்வாறு பேதுரு மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஒரு மறுபிறப்பு இங்கே என்று நான் சொல்வது, ஒரு மனுஷன் பழைய மனுஷனாய் இருந்து ரட்சிக்கப்படாதவனாயிருந்து இயேசுவை அறிந்து கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஒரு புதிய மனுஷனாக, ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக மாறுவதைத்தான் மறுபிறப்பு என்று வேதம் கூறுகிறது. மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள், அழிவுள்ள வித்தினால் அல்ல. அப்படி என்றால் தேவனுடைய வசனம் அழிவில்லாத வித்து. என்றென்றைக்கும் வானமும் பூமியும் கூட மாறி போகலாம், ஆனால் தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் மாறாது என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. இப்படிப்பட்ட வசனத்தினாலே நீங்களும் நானும் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பிறப்பை அடையாதவர்களுக்கும் இந்த வசனத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் வாழ்க்கையிலும் சரி வார்த்தையிலும் நாம் கொண்டு சென்றால், நாம் சாட்சியாக வாழ்ந்தால், வார்த்தையை சொன்னால், அவர்களும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தை விதைக்க வேண்டும். யாக்கோபும் கூறுகிறார். யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனம் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறது. வசனம் ஒரு ஆளை உயிர்ப்பிக்கிறது. ஒரு பழைய மனுஷனை புதிய மனுஷனாக மாற்றுகிறது. மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறது. இந்த சத்திய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு, நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் சொல்வதற்கு தீர்மானம் எடுப்போம். வீட்டில் நாம் சும்மா இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை யாருக்காவது, இந்த நாட்களிலே தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் காணொலி காட்சி மூலமாக மற்றவர்களோடு பேசலாம், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கலாம், அவர்களை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் விதைப்பது வசனமாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் விதைக்கும் போது தேவன் மிகவும் நல்லவர். நீங்கள் விதைத்து ஜெபம் பண்ணி கண்ணீரோடு நீங்கள் விதைச்சு ஜெபம் பண்ணால் போதும், கர்த்தர் மற்ற காரியங்களை பார்த்துக்குவார். என்ன செய்கிறாருங்கிறத அவரே சொல்லுகிறார். அவருடைய வசனம் என்ன செய்கிறதாம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 55 10 மற்றும் 11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து
நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். வாய்க்கும். தேவனுடைய வசனத்தை தேவன் எதுக்காக அனுப்பினாரோ அந்த விஷயத்தை செய்யும். ஆகவே முதல் குறிப்பாக நாம் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். நாம் எதை விதைக்க வேண்டும்? வசனத்தை விதைக்க வேண்டும். The message that we are meditating today is, as you sow, so you reap. Isaac sowed the seed. God blessed him 100-fold. My dear brothers and sisters, what we have to sow? The first point is we have to sow the seed of God. It is nothing but the word of God. The Bible says in Mark 4:14 and Luke 8:11. And moreover, we have been given rebirth by the word of God. The Bible says in James 1:18 and 1 Peter 1:23. So, the verse has been given to us and it has given us a rebirth. So, we have to proclaim the gospel of Jesus Christ and we have to proclaim the word of God. We have to propagate the word of God to others so that they can also accept the Lord Jesus Christ as their own Savior. And they can have this rebirth and they can enjoy the blessings of the Lord. That's why the Bible says in Isaiah 55:10 and 11, my word will not return in vain. It will give its yield, what I have planned. இரண்டாவது குறிப்புக்கு நாம் கடந்து போகிறோம். எங்கே விதைக்க போகிறோம்? Where we have to sow. இதில் கொஞ்சம் கருகலாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்போ நீங்க முள்ளுகளுக்குள் விதையாதிருங்கள். டோன்ட் சோ த சீட் அமங் த தார்ன்ஸ். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒருத்தரோட நிலம் ஒருவரோட மனம் எப்படிப்பட்ட நிலம் நம்ம கண்டுபிடிக்கிறது? இயேசு கிறிஸ்து 4 வகை நிலங்களை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். மார்க் 4, லூக்கா 8 எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போது எந்த நிலம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதற்குத்தான் உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இது ஒரு அனுபவம். இன்னொன்று, நமக்கு தெரியாட்டாலும் கூட நம்ம வசனத்தை சொல்லணும். சில ஊழியக்காரர்கள் பொதுவாக மேடையில் நின்று வசனத்தை சொல்லுகிறார்கள், சில சுவிசேஷகர்கள். அப்போது அந்த பெரிய கூட்டத்தில், திறந்த வெளி கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களும் வருவார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் வருவார்கள். அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலம் அந்த ஊழியக்காரருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய கடமை என்ன? நீங்கள் வசனத்தை சொல்லுங்கள். எந்த நிலம் எப்படின்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். யாருடைய நிலத்தை பண்படுத்தணும், யாரையெல்லாம் உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்னால் தெரிஞ்சிருக்கிறார், அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்முடைய காரியம் என்னவென்றால் கண்ணீரோடு நாம் விதைக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படின்னா முள்ளுகளுக்குள்ள விதையாதிருங்கள் ஏன் தேவன் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் அப்படின்னா, சில பேருக்கு நம்ம தனியாள் சுவிசேஷமோ அல்லது மற்றவரோடு இடைப்படும் போது அவங்க முள்ளான நிலன்னு உங்கள் ஆவியில் நீங்கள் கண்டீங்கன்னா, நீங்கள் கண்டு உணர்ந்தால், ஆவியான தெளிவை வெளிப்படுத்திட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. கொடுங்கிற வசனம் இருக்குது, அது வேற வகையான மூடன். கொடாதேன்னு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஆவியானவரோட உதவி அவசியம். நம்மளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இவன் ரட்சிக்கப்படுவான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் பரலோகம் வருவான், இப்படி நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நமக்கு ஆவியானவர் உணர்த்துவார் என்று சொன்னால், அவனுடைய இருதயம் முள்ளுள்ள நிலம் என்று உணர்த்தினால், அதற்கப்புறம் அவனிடத்தில் வசனம் சொல்லாமல் இருப்பதனாலும், இயேசுவும் அப்படி சொல்லியிருக்கிறார். வசனத்தை எல்லாருக்கு முன்னாலும் போடக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் டிசர்னிங், இதை பகுத்து பார்க்கறதுக்கு ஆவியானவர் உதவி தேவை. தெரியாவிட்டால், ஒருவேளை அந்த வரம் இல்லாவிட்டால், அப்படிப்பட்ட ஒரு கிருபை இல்லாவிட்டால், நீங்கள் வசனத்தை சொல்லுங்கள், தேவன் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய கடமை என்ன? தேவன் சொன்னதை செய்வது, அவ்வளவுதான். பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தம். வசனத்தை நீங்கள் விதையுங்கள். எங்கே விதைக்க வேண்டும்? நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். நிலம் எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். ஒருவேளை முள்ளுள்ள நிலம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை பண்படுத்த வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னையும் விதைக்கணும். வசனத்தோட இதை நான் சொல்லிட்டு 3வது குறிப்புக்கு போகிறேன். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ நீதியின் விளைச்சலை அவர் தருவார்னு ஒரு இடத்துல வசனம் சொல்லுது. இந்த விளைச்சலை அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாம் விதைக்க வேண்டும். சமாதானமாக இருக்கணும். அப்போ வசனத்தை விதைக்கிறவங்க சமாதானத்தில் விதைக்கணும். அவங்களும் தேவனுடைய பூரண சமாதானத்தை அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்க வேண்டும், அல்லது அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானத்தை நான் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு தேவன் சமாதானம் தருகிறார் என்று எப்படி நடைமுறையாக நான் சொல்ல முடியும்? வேத வசனத்தை எடுத்து சொல்ல முடியும். ஆனால் நான் எதை அனுபவித்தேன் அதை சொல்லும் பொழுது நான் அனுபவித்தேனா என்று அவர்கள் பார்ப்பார்கள் அல்லவா?
ஆகவே இரண்டாவது குறிப்பாக பார்க்கிறோம், எங்கே என்று சொன்னால் நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். அந்த நிலம் எப்படிப்பட்டது என்று தேவன் சொன்னால் விதைக்கலாம், இல்லாவிட்டால் தேவன் அதை பார்த்து கொள்ளுவார், நாம் விதைக்க வேண்டும். The second point is where we should sow the seed of God, that is the word of God. In Jeremiah 4:3 the Bible says, don't sow the seed among the thorns. But we are not able to perceive the land, the mind, heart of the people, whether it is good land or thorny land or stony land. Sometimes if you seek the help of the Holy Ghost, He will help you whether it is a good land or not. If it is a thorny land, you should not do that, because if it is thorny land, it will not give yield. So you should stop proclaiming the gospel of Jesus Christ at that situation. But if you don't know, if you don't have that grace or gift, you have to sow the seed. You have to proclaim the gospel of Jesus Christ. And God knows very well whose heart is good land, whose heart is stony land or thorny land. So it is our moral responsibility that we have to proclaim the gospel of Jesus Christ, so that the people, those who have been known by God or chosen by God before the foundation of the world, will be saved by the grace of God. So let us not deviate or leave our duty. And third point, மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம், எப்படி விதைக்க வேணும். வசனத்தை எடுத்துக்கொண்டு விதைக்கணும்னா நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும். பாரம் இல்லாமல், unless you have burden for the souls, you cannot sow the seed as God expects. தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களால் விதைக்க முடியாது. அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், பாரம் இருந்தால் தன்னால் அழுக வரும். சங்கீதம் 119 136 சொல்லுது, பாரம் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிப்பீர்கள். அதைத்தான் 126ஆம் சங்கீதத்தில் மிக அழகாக பரிசுத்தாவியான் எழுதி வச்சிருக்கிறார். சிம்பிளாக 2 வசனம் தான், அதில் எத்தனை காரியங்கள் அடங்கி இருக்குது பாருங்க. சங்கீதம் 126 5 மற்றும் 6. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். நல்ல ஒரு வசனங்கள் பாருங்க. இங்க இந்த 2 வசனத்துக்குள்ள எல்லாமே அடங்கிடுது. ஊழியக்காரங்க கண்ணீரோட விதைக்கிறாங்க, ஆனால் விசுவாசிகளுக்கும் இந்த நாட்களில் தேவன் இந்த பாரத்தை கொடுக்கணும்னு நான் தேவனை கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் இந்த பாரத்தை பெற்றிருக்கிறார்கள், அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கதவடைப்பு நாட்கள் அல்ல, இதற்கு முன்னாலே பல விசுவாசிகள் நிறைய சுவிசேஷம் சொல்வதை நான் கேட்டு தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரன் தான், ஆனால் சில விசுவாசிகள் என்னை விட மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஆதாயப்படுத்தி இருக்கிறார்கள். தேவன் மகிமைப்படுகிறார், சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நாம் இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி எப்படி ஆகிலும், ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கதவடைப்புக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தால் வெளியே இருந்தாலும், எந்த நோய் நொடியெல்லாம் வெளியே இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும். கதவடைப்பில் நோயெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா பரலோகம் போயிட முடியாது. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையிலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவன் கொடுத்த ஒரு வகை பொறுப்பு. ஒருவேளை தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த 5 அழைப்புகளுக்குள்ள ஊழியம் செய்யலாம். இல்லாட்ட நீங்கள் சங்கீதம் 96 இருக்குது, ரட்சிப்பை நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் ஜாதிகளுக்குள் அறிவியுங்கள். ஜாதிகள் நீங்கள் அவர் ஜாதியை சொல்லலை, புறஜாதிகள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்தவனாகவே இருந்தாலும் ரட்சிக்கப்படாட்ட பரலோகமாக முடியாது. ஆகவே அவர்களுக்கும் சொல்லணும். இங்கே நான் இந்து கிறிஸ்தவர்களும் வித்தியாசம் பார்க்கல, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வார்த்தையை சொல்லுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார், அது தான் நான் நினைத்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் என்று. மூன்றாவது குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம், எப்படி விதைக்க வேண்டும். அழுது கொண்டே போகிறான் என்று சொன்னார். அப்படி என்றால் பிரயாசப்படும் போது பல வருத்தங்களை நீங்கள் கடந்து போக வேண்டியிருக்கும். பிரியமானவர்களே, தேவனே அப்படிப்பட்ட பாதையை நியமிக்கிறார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 84:6 அப்படி சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக போய்த்தான் ஆகணும். தாவீது சொல்ற மாதிரி எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியாக போய்த்தான் ஆகணும். ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது, அந்த பள்ளத்தாக்கிலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்னு. அந்த பள்ளத்தாக்கிலும் உமது கோலும் தடியும் என்னை தேற்றுன்னு சொன்னான். எனக்கு எந்த பொல்லாப்புக்கும் பயமே கிடையாதுன்னு சொன்னான். அப்போ சங்கீதம் 84:6 ஒருவேளை நான் கொஞ்ச நாட்கள் அழுதாலும் கூட அதை நான் நீரூற்றாக்கிக் கொள்வேன். நன்றாக கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்காக நீங்கள் அழுதால் உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்க வல்லவர், அவர் எப்பவும் நல்லவர் தான். ஆனால் நீங்கள் அடுத்த ஆளுக்காக அழுது பாருங்க. அந்த சங்கீதம் 84:6 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தையும் நான் இணைச்சு சொல்ல விரும்பேன். அடுத்த ஆளுக்காக அழுது பாருங்க.
யோபு மாதிரி, யோபு 42:10 சொன்னது போல உங்களை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஈசாக்கர் 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். உங்களுக்கும் 100 மடங்கு தருவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் 100 மடங்கு 100க்கு 100 கீழ்ப்படிவதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இதற்கு முந்தின குறிப்பிலே முள்ளுகளுக்குள் விதையாதிருங்கள் சொல்லிட்டு தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொன்னோம். அது இந்த குறிப்பில் வருது. ஹவ், எப்படி நம்ம விதைக்கணுங்கிறதுக்கு முன்னால் அந்த நிலத்தை கர்த்தருக்கு சித்தமானால் அந்த நிலத்தை நம்மளே பண்படுத்தலாம். ஒரு ஊழியக்காரர் செய்வது சரிதான். விசுவாசிகளாய் நீங்களே அவர்களை சீர்படுத்துவதற்கு உங்களுக்கு ஆவியானவர் வாய்ப்பு கொடுப்பார் என்றால் நீங்கள் செய்யலாம். இதை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. இதைத்தான் நம்ம யாக்கோபு 3:18 படித்தோம். நீதியை அவர் வருஷிக்க பண்ணுவார், அப்புறம் நீதியும் விதைக்கணும் அப்படிங்கிறத. அதனால நீங்க என்ன செய்யணும், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நீதி அதாவது இன்னும் சொல்ல போனால் தரிசு நிலத்தை பண்படுத்தி நீங்கள் விதைக்க வேண்டும். அப்போ நீதிக்கு ஒத்ததாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை வசிங்க மறுபடியும். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீதிக்கென்று நீங்க வசனத்தை தான் விதைக்கிறீங்க. வசனத்தின் மூலமாக விசுவாசம் வருகிறது. ரோமர் 10:17 சொல்லுது. அந்த விசுவாசத்தினால நீதி வருகிறது. ரோமர் 10:9-10 சொல்லுகிறது. இந்த நீதிக்கு அப்ப எப்படி இருந்தாலும் வசனத்தை விதைச்சால் அது நீதிக்கென்று போகிறது. தயவு கிடைக்கிறதாக விளைச்சலினுடைய அந்த விளைவு என்னென்றால், நீங்கள் விதைப்பதன் விளைச்சல் தயவு என்று சொல்லுகிறார். ஃபேவர் ஃப்ரம் காட். இப்போ 3வது குறிப்பு மிக முக்கியமான குறிப்பு. எல்லாரும் தான் விதைக்கிறாங்க, நம்மளை விட விதைக்கிறவங்களா இருக்கிறாங்க. தேவனுக்கு தெரியும், உலகம் முழுது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் யார் யார் வசனத்தை விதைக்கிறாங்க. ஆனால் யார் யார் பாரத்தோடு விதைக்கிறார்கள்? How we should sow the seed of God, the word of God. According to Psalm 126:5-6, we have to sow with tears so that we can reap with joy. கம்பீரமாக நாம் அறுப்போம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, you have to sow for the righteousness of God, and before that you have to cultivate the barren land. தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும், அதை சீர்படுத்தி, then you can sow the seed and God will give the yield. The third point is, with burden you have to sow the seed of God. If you don't have any burden for the perishing souls, and it will be in vain when you sow the seed of God. So be careful about your burden. 3வது குறிப்பை நாம் நிறைவு செய்கிறோம். 4வது குறிப்புக்கு வருகிறோம். எந்த அளவுக்கு விதைக்கலாம்? தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நாம் விதைக்க முடியும்? அதுக்கு ஒரு மெஷர் இருக்கு இல்லையா? இன் வாட் மெஷர் we can sow the seed of God? இதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதுல தேவன் என்ன சொல்லிட்டார்? இவ்வளவுதான் விதைங்கன்னு சொல்லல, உங்களால முடிந்த அளவுக்கு. ஸோ யூ ஹாவ் டு ட்ரை யுவர் பெஸ்ட். இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது இங்கே அவர் ஒன்றும் சொல்லலை, பெருக விதைங்கன்னு சொல்லிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு சோ த சீட் ஆஃப் காட் வித் யுவர் ஹோல் ஹார்ட் அண்ட் ஹோல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹோல் ஃபோக்கஸ். நீங்கள் நல்ல கவனம் எடுத்து முழு கவனத்தோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட தேவனை நேசிப்பது உண்மையானால் தேவனுடைய வசனத்தையும் அப்படி நீங்கள் விதைப்பீங்க. அப்போ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னார். அப்போ நம்ம வசனத்தை விதைக்கும் போது எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க மற்றவங்களுக்கு. இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்க. ஃபோன் பண்ணி அல்லது அவங்கள வாட்ஸ்அப்பில் எப்படி முடியுமோ வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் அனுப்புகிற வசனம், நீங்கள் சொல்லுகிற வசனம் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையின் முடிவுக்கு போயிருந்தால், ஒரு வியாதிப்பட்டிருந்தால், அல்லது வாழ்க்கையின் சூழ்நிலைகளினால் தாங்களே வாழ்க்கையின் முடிவை தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற தவறான முடிவுக்கு போயிருந்தால், நீங்கள் சொல்லுகிற வசனம் அவர்களை, அது தேவனுடைய வசனம், அது அவர்களை உயிர்ப்பிக்கும், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே கொண்டு வரும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை இந்த கிதியோன் நிறுவனத்தார் ஏற்படுத்தின ஒரு கூட்டத்திலே நான் பங்கு பெற தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதிலே சொன்ன சாட்சிகளை பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பல சமயங்களில் அவர்கள் கொடுக்கிற அந்த வேத புஸ்தகம், புதிய ஏற்பாடெல்லாம்
பலர் அப்படியே பயன்படுத்தாமல் அவர்கள் கடைகளுக்கு போட்டு விடுவார்கள், விலைக்கு போட்டு விடுவார்கள். அப்பொழுது அதை பற்றி ஒரு ஐயா சாட்சி சொன்னார். அப்படி ஒரு கடையிலே ஒரு ஸ்திரீ, ஒரு அம்மா வந்து அவர்கள் ஒரு பொருளை வாங்கினார்கள். இது நடந்து ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. தன்னுடைய கணவனார் குடிக்கிறார், தன்னை துன்புறுத்துகிறார் என்று வாழ்க்கையின் விரக்தியினால் வாழ்க்கையின் முடிவுக்கே அவர்கள் போய்விட்டார்கள். அந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்தார்கள், சாணி பவுடர் வாங்கி, அந்த நாட்களில் அரசாங்கம் அதை தடை பண்ணலை, அதை வாங்கி மரித்து விட வேண்டும் என்று அவர்கள் கடையில் போய் வாங்கினார்கள். நல்லா கவனிங்க, பேப்பர்காரங்களுக்கு அது போடுறது தப்பு தான், வசனத்தை அப்படி போடக்கூடாது. தெரியாதவங்க போட்டால் கூட தேவன் சொல்லுகிறார், நான் அனுப்பின வசனம் வெறுமையாக வராது, அது நான் நினச்சதை செஞ்சுட்டு தான் திரும்பி வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அம்மா போய் அந்த சாணி பவுடர் கேட்டபோது கடைக்காரர் அந்த பைபிள் புதிய ஏற்பாட்டில் இருந்து அவருக்கு என்ன தெரிய போகுது, அவர் என்ன செஞ்சார், ஒரு தாளை கிழித்து அதில் வைத்து கொடுத்து விட்டார். அது புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு வசனம், ஒரு பேப்பர். வீட்டில் வந்து அவங்க அதை பிரித்து அதை சாப்பிடுவதற்கு முன்பாக பிரித்த போது அவர்களுக்கு கண்ணில் பட்ட வசனமே அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தருகிற வசனமாக இருந்தது. உடனடியாக சாணி பவுடரையும் கொட்டிட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார்கள். பக்கத்தில் ஏதோ ஒரு சபையை தேடி போய் இது பண்ணாங்க. இவங்க கணவன்கிட்ட அதை சொல்லும் பொழுது, இந்த மாதிரி தற்கொலைக்கு நான் முடிவு பண்ணினேன், இந்த வசனத்தின் மூலமாய் கடவுள் என்னோடு பேசினார் என்று சொன்ன பொழுது அவரும் தேவனுடைய கிருபையினால் தேவனை ஏற்றுக்கொண்டார். அப்போ பாருங்க, தேவனுடைய வசனம் வந்து வீணா போகாது. இட் வில் நாட் ரிட்டர்ன் டு மீ இன் வெயின், த லார்ட் சேஸ். கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளவு முடியும். இங்கே மெஷர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல நீங்கள் வாசித்த வசனத்தில் தேவன் அளவு கொடுக்கல, பெருக விதைங்க, முடிஞ்ச அளவு குதிங்க. சின்ன குழந்தைங்க ஒரு சண்டே கிளாஸை சொல்கிற வசனம் கூட மற்றவங்களை உயிர்ப்பிக்குது, அவங்க சொல்கிற பாடல் உயிர்ப்பிக்குது. அப்படி என்றால் அவனுக்கு என்னென்ன தேவன் நிலைமையை கொடுத்திருக்கிறாரோ அவன் நிலையிலே நிலைத்திருந்து தேவனை மகிமைப்படுத்தினால் வருகிற நாட்களில் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் உத்தம் உண்மையுமானவனே என்று சொல்லி கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு ஒரு பலனை கொடுப்பது மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் அவர்களுக்கேற்ற பலனை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கடைசியாக ஐந்தாவதாக இதனுடைய முடிவு என்ன, ரிசல்ட் என்ன பாருங்க. இந்த ரிசல்ட்டை பற்றி வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டவர், 2 வசனத்தை 2 பகுதியை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். ஏசாயா 30:23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். அப்போ எவ்வளவு பலுகி பெருகுவாங்கிறது இங்க சொல்றார். நீ நிலத்தில் விதைக்கிற விதைக்கு தேவன் என்ன செய்வார், கட்டாயமாக பலனை கொடுப்பார். அதான் ஏசாயா 55:10 அப்பளை வாசிக்க கேட்டீங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்றார். நல்லா கவனிங்க, விதை வசனம், மழை வந்து பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் வந்து விளைச்சல் உண்டாகாது. சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று அங்கே கர்த்தர் சொல்லுவதாக பார்க்கிறோம். அதனால் என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும், என்னதான் ஞானம் இருந்தாலும், எவ்வளவு நல்லா போய் ஒரு வார்த்தை சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவருடைய நடத்திப்பு இல்லாமல் நிச்சயமாக விளைச்சல் கிடைக்காது. அதைத்தான் தெளிவாக சொல்லுது. நான் நிலத்தில் நீ விதைக்கிற விதைக்கு மழையை அவர் தருவார். அப்போ நல்ல நிலமாக தேவன் மாற்றிட்டு அல்லது நம்மை கொண்டே அவர் மாற்ற முயற்சிக்கலாம். அதற்கு நாம் இடம் கொடுத்தால் நிச்சயமாக அந்த ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கும் போது உங்கள் கண்ணீர் கூட தேவனுடைய மழையை கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான முகாந்தரமாக இருக்கும். கண்ணீரோடு இங்கே விதைக்கும் போது தேவன் நிச்சயமாக அந்த ஆளை கைவிட மாட்டார். அந்த ஆத்துமாவை என்ன செய்வார், மழையை கொடுத்து தம்முடைய பரிசுத்தாவியானவர் வச்சு கிரியை செய்வார். ஏன்னா ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது முதல்ல பரிசுத்தாவியானவர் வச்சு தான் சீல் பண்ணுறார். எபேசியர் 1:13 அப்படி சொல்லுது. இன்னொரு விஷயம், ஆவியானவருடைய காலம். ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வர்றதே கஷ்டம், சபைக்கே வர முடியும். ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அது மாத்திரம் இல்லை, அந்த முடிவில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அங்கே சமாரிய ஸ்திரீயிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருந்தார். அவருடைய சீஷர்கள் அவருக்கு உணவு பெற்று வருவதற்காக வாங்கி வருவதற்காக ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். ஊருக்கு புறம்பே ஒரு கிணற்றினரை உட்கார்ந்திருந்தார். அங்கே அந்த அம்மா தண்ணீர் முள்ள வந்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு பேசி அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டி அவர்களை மனம் திரும்ப வைத்து அந்த அம்மாவிடம் பேசி கொண்டிருக்கும்போது சீஷர்கள் திரும்பி வந்தார்கள்.
நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது யாராவது இவருக்கு ஆண்டவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். இயேசு அதற்கு விளக்கம் கொடுத்தார். என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கேற்ற போஜனம் என்று, அல்லது தேவனுடைய சித்தம் என்று அதை சொன்னார். யோவான் 4:34 சொல்லிட்டு 35-36 வசனங்களில் இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிற தலைப்புக்கு ஏற்ற அருமையான வசனங்களை அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் 4:35-36. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். அந்த வசனம் எப்படி முடியுது கவனிச்சிங்களா? நித்திய ஜீவனுக்கான பலனை பெற்றுக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையானவர்களே, the result that we are going to have is nothing but a vast result, immeasurable yield. That's why we have read in Genesis 26:12, God blessed him 100-fold. So if you sow the seed of God, that is the word of God, God will pour out his spirit, that is the rain. He will give the latter rain, and he will give the yield, so that you can rejoice over all these things. That's why when Jesus Christ was having a conversation with the Samaritan woman, and the disciples had gone to the village to buy some food for Jesus Christ, and before that Jesus Christ led that lady into the salvation. And when they were back, they asked him to take food. But Jesus told, fulfilling the will of my Father is my food. And in 35th and 36th verses, he said like this, and God will give you the yield, and you will have the yield for the eternal life. நித்திய ஜீவனுக்கான பலனை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள். எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா? ஒரு வசனத்தை ஒரு நபருக்கு நீங்கள் சொல்கிறதன் மூலமாக அவங்கள ஜீவனுக்குள்ளே கொண்டு வரதும் இல்லாமல் நீங்களும் அங்கே அந்த வசனம் ரொம்ப முக்கியமானதுங்க. நித்திய ஜீவனுக்கான பலன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணினதுக்கான பலன்களை உங்களுக்கும் நித்திய ஜீவனை அளிக்கும் போது அவர் தருவார் நிச்சயமாக. ஆனால் ஒன்றை மட்டும் எச்சரிக்கையாக சொல்லி நான் விடை பெற விரும்புகிறேன். அது எல்லாருக்கும் முக்கியமானது. இதை முடிவரையாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 6:8 Galatians 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கதவடைப்பு நாட்களிலே, வீட்டுக்குள் இருந்த நாட்களிலே உலகத்தில் ஒரு சர்வே சொல்லுது, பல பேர் மாம்சத்தின்படி சிந்தித்து பல பாவங்களில் விழுந்ததாக ஒரு சர்வே சொல்லுகிறது. அதனால் மாம்சத்திற்கென்று விதைத்தால் நிச்சயமாக அழிவைத்தான் அறுக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை இருப்பான். ஸோ யூ ஹாவ் டு சோ த சீட் அண்ட் டு யுவர் ஸ்பிரிட். அதாவது உங்களுடைய ஆவிக்கேற்றபடி, அக்கார்டிங் டு த ஸ்பிரிட், ஸ்பிரிச்சுவலி யூ ஹாவ் டு சோ த சீட். வித் அ ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் யூ ஹாவ் டு சோ த சீட். வசனத்தை மாம்சத்தை பலனை எதிர்பார்த்து விதைச்சா அங்கே நல்ல பலன் கிடைக்காது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் மாம்சீக சிந்தையோடு எதை செய்தாலும் அதில் பலன் கிடைக்காது. முதலாவதாக பார்த்தோம், த டைட்டில் ஆஃப் த மெசேஜ் இஸ் ஆஸ் யூ சோ ஸோ யூ ரீப். நீங்கள் விதைக்கிறதை அறுப்பீர்கள். ஈசாக்கு விதைத்த போது தேவன் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். ஐசக் வாஸ் பிளஸ்ட் பை காட் 100-fold. எதை விதைக்கிறோம்? வாட் வி ஷுட் சோ. வசனத்தை விதைக்க வேண்டும், த வேர்ட் ஆஃப் காட், தட் இஸ் த சீட். இரண்டாவதாக எங்கே விதைக்க வேண்டும் என்று பார்த்தோம். நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். நிலத்தை நல்லது நிலமாக மாற்றுவது தேவனுடைய பொறுப்பு. நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தால் நாம் செய்வதற்கு ஆவியான உதவியை நாட வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் அதை பார்த்து கொள்வார். ஸோ வி ஹாவ் டு சோ த சீட் இன் லேண்ட், எஸ்பெஷலி குட் லேண்ட், பட் விச் இஸ் குட் லேண்ட் காட் நோஸ், பட் யூ ஹாவ் டு சோ த சீட். மூன்றாவதாக எப்படி விதைக்க வேண்டும்? ஹவு வி ஷுட் சோ த சீட்? வித் டியர்ஸ், வித் லேபர் பெயின். இன்னும் சொல்ல போனால் ஒரு கிறிஸ்து உருவாகும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் பவுல் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு கூட நீங்கள், ஆவிக்குரிய வேதனையோடு கூட நீங்கள் விதைக்க வேண்டும். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ்
இன் வாட் மெஷர், எந்த அளவுக்கு விதைக்க வேண்டும் என்று சொன்னால் அட் யுவர் பெஸ்ட், உங்களால் எவ்வளவு முடிக்கிறதோ திராணிக்கு தக்கதாக விதைக்கும்படி தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். கடைசியாக அதனுடைய முடிவு என்னவென்றால் மிகப்பெரிய விளைச்சலை கொடுப்பது மாத்திரமல்ல, அதனுடைய ரிசல்ட்டே என்னவென்றால் நித்திய ஜீவன். த ரிசல்ட் இஸ் நத்திங் பட் த இட்டர்னல் லைஃப். கடைசியாக பார்த்தோம் மாம்சத்திற்கென்று விதைக்கக்கூடாது என்று. ஆகவே இந்த வசனங்களை தியானிக்கிற உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு விளைச்சலை ஒரு தேவன் தம்முடைய கிருபையினால் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய ஜீவனையும் உங்களுக்கு அருளுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தேவனுடைய செய்தியின் வாயிலாக நாம் கேட்டு அறிந்தோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை விதைக்க வேண்டும், எப்படியெல்லாம் விதைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கர்த்தருடைய தாசன் மூலம் பேச கேட்டோம். இப்பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் துதிப்போமா, ஜெபிப்போமா? கமான் மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கூடுமானால் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆராதனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஷபோகோமா ஹசரா தினா மசலாதியா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய மகிமை நிரப்புவதாக, நம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகர் வீடு இழந்து, வேலை இழந்து, சொத்துக்கள் இழந்து கஷ்டப்படுகிறார்கள். பரிசுத்தர் கிருபையாய் மனம் இறங்கி தம்முடைய ஜனத்தை காக்கும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கரோனா வைரஸ் என்றதான இந்த தொற்று வியாதியை முற்றிலுமாய் ஆண்டவர் பூமியை விட்டு அகற்றும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். துதிங்க, துதிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ஒருவமான பட்டுமடி சன்னிதானத்தில் வருகிறோம் அப்பா. ஆமென். பரிசுத்தப்பா, வீடிலிருந்து, வேலையிலிருந்து, சொத்திலிருந்து கஷ்டப்படுகிற சகலரையும் ஆறுதல் படுத்தும்படிக்கு கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. ஏமன் ஊரபா சத்தியானா. ஆண்டோடைய பிரசன்ஸை நான் பார்க்கிறேன், ஆண்டோடைய வல்லமையை நான் பார்க்கிறேன். கர்த்தர் மகத்துவம் உள்ளவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு உரிமை இல்லை. ஆமென். நன்றி, நன்றி. சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதமாக்குகிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே புகழ். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் இப்பொழுதும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வியாதி படுக்கைகளிலே, பலவீனங்களிலே, மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த தொட்டு சுகமாக்கும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாகப்பா. எங்கள் மக்கள் யாராயிருந்தாலும் தகப்பனே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வியாதி படுக்கையிலே, பலவீனங்களிலே இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை தொடட்டும். ஆண்டவர் மருத்துவமனைகளில் இருந்தால் அவர்களை கர்த்தர் ஆண்டவருடைய மருத்துவமனைகளில் போய் தொட்டு சுகமாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆறுதல் அற்று கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு தேற்றும்படிக்காய் ஆறுதல் அடைச்சும்படிக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. துதிங்களே, துதிங்களே, துதிங்க. வாயை திறந்து துதிங்க. ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நீர். அற்புதம் நடப்பதாக. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசே போ என்று சொல்லுகிறோம். Yes Lord, you have given us such an authority, O Master, to overcome all evil powers in the name of Jesus. Lord, we claim the victory of Father in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. எங்களை நீர் அறிந்திருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கரங்களை எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சிறு அறிவிப்பை நான் வழக்கம் போல நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். புதிதாய் இன்றைக்கு இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொண்டிருப்பீர்களானால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இதே ஸ்க்ரீனில் கீழே உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நம்பர் என்னுடைய நம்பர், நீங்கள் என்னிடத்தில் எங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், சர்ச்சினுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் பெரியவர். நீங்கள் இந்த லிங்கை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம்.
எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் சதா காலம் எப்போதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Cheer up. God bless you.